போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பேர், 5 பேர் போனா போதும் அப்படின்ட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதில அபர்ணாவும் கூட வராங்க. அபர்ணா வரது கண்டிப்பா கண்மணிக்கு தலைவலியாவே இருக்கு. இவன் தான் தேவையில்லாம உள்ள என்டர் ஆகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுறாங்க. இருந்தாலும் வந்து நம்ம அன்பு சப்போர்ட் பண்றனால வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க கண்மணி. எல்லாருமே கிளம்பி என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு வந்துடுறாங்க. அவங்க அங்க எல்லாமே தங்குறதுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி குடுத்துடுறாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்போ ஒரு தலைவலி வருது. அங்க வேற யாருமே இல்ல. பழையபடிக்கு நம்ம வெண்ணிலா அங்க வராங்க. அவங்க வந்தோனே எல்லாருக்குமே ஷாக்கிங்கு. "என்ன நீங்க வந்திருக்கீங்க இங்க?" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல நான் வரக்கு என்ன யாரு என்ன கேட்கணும்? நான் ஆட்டோமேட்டிக்கா இங்க வரலாம். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கா நான் வந்தேன். நான் வரக்கூடாதா என்ன?" அப்படின்றாங்க. "இல்லங்க ரூம் எல்லாத்துக்குமே வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சுச்சுல. என்ன பண்றது?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "அப்படி இல்லல்ல நான் ஸ்பெஷல் ரூமே போட்டிருக்கேன். உங்க ரூம் எதுவுமே எனக்கு வேணாம்." அப்படின்றாங்க. ஸோ எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு கடுப்பு. என்னடா இப்படி நடக்குது? எங்க போனாலும் தலைவலியா இருக்கே! இவ வந்துருவாளே அப்படின்னு. அப்போ வந்து வெண்ணிலா வந்து கண்மணிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்பயுமே வந்து ஹீரோயின் வந்து உள்ள வந்தா தான், அது ரொம்ப பரபரப்பா சூப்பரா இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இல்ல இனிமேல் பாருங்க ரொம்ப மஜாவா இருக்கும் அப்படின்றாங்க. கண்மணிக்கு ஒரே ஷாக்கிங்கு. நீ வந்தாவே கண்டிப்பா தலைவலி தான் இருக்கும். இதில எப்படி மஜாவா இருக்க போகுதுன்னு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு, வெளில சொல்லாமயே இருக்காங்க. அப்ப அன்புட்ட வந்து சொல்றாங்க, "இதுக்கு வந்து நம்ம பணம் கட்டணும்ல. முன்பணம் கட்ட கிட்டத்தட்ட ரூ. 2,00,000 தேவைப்படுதுல்ல. என்ட்ட காசு இல்ல. இந்தாங்க இந்த செயின வச்சு நீங்க எப்படியாச்சும் கட்டிருங்க" அப்படின்றாங்க. "இல்ல கண்மணி நான் ஏதாச்சும் பார்த்துக்கிறேன்" அப்படின்றாரு. "அப்படியெல்லாம் இல்லங்க. அத நீங்க வச்சுக்கங்க. உங்கள்ட்டயும் பணம் இருக்கு. அது எனக்கு தெரியும். ஸோ இருக்கிற பிரச்சனைய மொத முடிச்சுக்குருவோம். அதுக்கப்புறம் வரத பார்த்துக்கலாம்" அப்படின்றாங்க. இப்படி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே செட்டா வந்து ஒரு டீமா வந்து புக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, வெண்ணிலா ஆட்டோமேட்டிக்காவே அங்க ஒரு டீமா உருவாக்கியிருக்காங்க. எப்படியாச்சும் இவங்கள காட்டிலும் நம்ம நல்லா பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அங்க உள்ள டீம்ட்ட சொல்லியிருக்காங்க. "நீங்க 20,00,000 வின் பண்றது பெருசுல, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நான் ரூ. 20,00,000 போட்டு தரேன்" அப்படின்றாங்க. நீங்க நேர்மையா வின் பண்ணா கண்டிப்பா அன்பா வின் பண்ண முடியாது. ஸோ ஏதாச்சும் நீங்க பண்ணி தான் இது மாரி செய்யணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. தில்லுமுல்லு பண்ணணும் அப்படின்றாங்க. கவலையப்படாதீங்க ஆண்டி கண்டிப்பா நான் பண்ணிர்றோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்புட்ட வாலண்டியா போய் உங்களோட ஃபேன்ஸ் நானு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அன்பு வேற வழி இல்லாம அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. ஆனா எல்லாருமே வந்து எதார்த்தமா நடிக்கிறாங்க. ஆனா அங்க உள்ள ஆளு கண்டிப்பா ஒரு வில்லனா இருக்கான். இத எப்படி அன்பு கண்டுபிடிக்க போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா வெண்ணிலா தொல்ல எங்க போனாலும் கண்டிப்பா பின்னோக்கி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்.